வணக்கம். 8ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவரா நீங்கள்? 8ஆம் எண் சனிக்கு உரியது. 8, 17, 26ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவரும் மேலும் இதன் செல்வாக்கு இருக்கும். சனியின் முதல் வீடு என்று சொல்லப்படும் மகர ராசி. எண் 8இல் பிறந்தவர்களுக்கு ஆழ்ந்த தீவிரமான குணங்களும் பலமான தனித்தன்மையும் உண்டு. வாழ்க்கையின் அரங்கத்தில் சாதாரணமாக இவர்கள் முக்கியமானவர்கள் ஆவார்கள். அது விதியின் அமைப்பாக இருக்கிறது. இவர்கள் மதப்பற்று உடையவராக இருந்தால் அதில் தீவிர பற்று மத வெறியர்களாகவும் ஆவார்கள். இவர்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த விஷயமானாலும் எதிர்வாதமும் எதிர்ப்பும் முட்டுக்கட்டைகளும் ஏற்பட்டாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் காரியத்தில் ஈடுபடுவார்கள். இதனால் பலரும் இவர்களை பகைவர்களாக என்னும் நிலை ஏற்பட்டு விடுகிறது என்பதால் அன்பையோ விருப்பத்தையோ காட்ட விரும்புவதில்லை. இவர்கள் உண்மையிலேயே கொடுமைப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்ட மக்களிடம் அன்பு மனம் கொண்டவர்கள் ஆவார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் வெற்றியான சாதனை புரிபவர்களாகவே இருப்பார்கள். சிலருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியிலேயே முடிந்து கொண்டிருக்கும். இவர்களின் நடுநிலை என்பது கிடையாது. இவர்கள் சாதாரணமாக பொது வாழ்க்கையிலாவது அரசாங்க பொறுப்பிலாவது ஈடுபடுவதாக இருக்கும். இல்லையே பல சந்தர்ப்பங்களிலும் உயர்ந்த பதவிகளையும் தியாகம் செய்யவும் வேண்டியதை ஏற்படுத்தி விடுகிறது. தாங்கள் எண்ணியதை கடைசி வரை நிறைவேற்ற வேண்டும் என்ற பிடிவாத குணம் உண்டு. மற்றவர்களிடம் இரக்கமும் அனுதாபமும் உள்ளவர்கள். இவர்களிடம் பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும். மேலும் இவர்கள் கேட்டு இல்லை என்று யாரும் கூற மாட்டார்கள். அதே போல பணம் இருக்கும்போது யாரும் வந்து கேட்டால் மறுக்க மாட்டார்கள். எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். அதனால் சில விரோதங்கள் ஏற்படலாம். இவர்கள் சொல்லை போய் செயலும் இருக்கும். இவர்கள் மிகுந்த பொறுமைசாலிகள். 30 வயது வரை சிரமமும் பிறகு மாற்றமும் ஏற்பட்டு எதையும் சமாளிக்கும் திறமையும் ஏற்படும். இவர்களோடு 1, 4, 8ஆம் எண்காரர்களே நெருங்கி பழகுவார்கள். இந்த நண்பர்களால் தான் சுகபோகங்கள் ஏற்படும். இவர்கள் பகுத்தறிவுவாதிகள் என்பதால் மற்ற எண்காரர்களோடு சேர இயலாது. தங்கள் தகுதிக்கும் மீறிய ஆசை உடையவர்கள் ஆதலால் அதை அடைய பெரும் பாடுபடுவார்கள். இவர்களின் கடுமையான உழைப்பே இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டு. ஆனால் கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ நடந்து கொள்ளும் போது அதிர்ஷ்டம் வியர்த்தமாகி விடுகிறது. இவர்களுக்கு விதி என்னும் பெயரென்னும் உதவியாக இருந்தால் வெற்றி பெற முடிகிறது. பிறர் துன்பம் கண்டு சகிக்காத மனம் கொண்டவர்களாயினும் தன்னால் உதவ முடியாவிட்டால் உதவி கிட்டும் இடத்தையாவது காட்டுவார்கள். பெருந்தன்மையும் அன்பும் உண்மையும் கொண்ட இவர்கள் மற்றவர்களும் தன்னை போலவே நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் இரத்தத்தில் சிறிய அளவில் விஷக்கலவை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் வரும் துன்பங்களை எதிர்கொள்ள மிதமாக உண்ண வேண்டும். இரவில் உண்ணாமல் இருப்பது நல்லது. காஃபி, டீ அறவே நீக்கிவிட வேண்டும். 1, 4ஆம் எண்காரர்களை மணக்கலாம். 6ஆம் எண் அடுத்தபடிதான். எண் 1 அதன் கூட்டு எண் வரும் தேதிகளில் மணந்து கொள்ளலாம். 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள். உடல் சுகத்தை விரும்பினாலும் மனம் தியாகத்தையும் துறவையும் விரும்பும். அமைதியான வாழ்க்கை அமையும். மதப்பற்று அதிகம். பொருளாதார வல்லுநர்களாக இருப்பார்கள். கற்பனை வளம் மிக்கவர்கள். ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளர்கள். மற்றவர்களை தங்கள் அதிகாரத்துக்கு உட்படுத்தும் திறமை படைத்தவர்கள். சமூக சேவையில் பாடுபட நாட்டம் கொண்டவர்கள். கடுமையான உழைப்பாளிகளாகவே இருப்பார்கள். செயற்கரிய காரியங்களை சாதித்து காட்டுவார்கள். பரோபகாரமான செயல்களில் அல்லது தன் சுகத்தை தியாகம் செய்வதிலோ அடிக்கடி ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் மன அமைதி ஏற்படாது. நலிவுற்றவர்களை கை தூக்கி விடுவார்கள். எதிலும் தனித்து நிற்கும் தன்மை உள்ளவர்கள். 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகாமல் அமைதியாகவே செயல்படுவார்கள். நுண்ணிய அறிவு படைத்த சாமர்த்தியசாலிகள். குற்றங்களை மன்னிக்கும் சுபாவம் உண்டு. ஒரு முறை மன்னித்தால் அடுத்த முறை தண்டிக்கவும் தவறமாட்டார்கள். ஆத்மீக வாழ்வில் மங்காத புகழுக்கு ஆளாகி விடுவார்கள்.
பிறக்கும்போது குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பிற்காலத்தில் அனைவரும் மதிக்கும்படியான தனவானாக ஆகிவிடுகிறார்கள். இவர்கள் மனம் உடல் இன்பத்தை வயதாகிவிட்ட பின்னரும் கூட நாடிக்கொண்டுதான் இருக்கும். பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பார்கள். இடைவிடாது முயற்சிப்பார்கள். துன்ப துயரங்களை பொருட்படுத்தாமல் தாங்கிக் கொண்டே முன்னேறுவார்கள். 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவரை அடக்கியாளும் தன்மை உள்ளவர்கள், தன்னம்பிக்கையும் கொள்கை பிடிக்கும் உடையவர்கள், மனோதைரியம் மிக்கவர்கள், எப்போதும் உயர்வான எண்ணங்களிலேயே சிந்தனையை செலுத்துவார்கள், உயர்நிலை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ளவர்கள். இவர்கள் சிறு வயதிலேயே தாயையோ தந்தையையோ இழக்க வேண்டியது நேரலாம். பிறரால் வீண் பழிக்கு ஆளவார்கள். கற்பனா சக்தியும் நகைச்சுவையும் கூர்மை மிக்க அறிவும் இவர்களுக்கு உண்டு. ஆரம்ப காலகட்டங்களில் துன்ப துயரங்களை அனுபவித்து பின் வயதாகிவிடும் காலகட்டத்தில் பொன்னும் பொருளும் கீர்த்தியும் உண்டாகும். நேர்மையாக நடந்து கொண்டால் கூர்மையான அறிவாலும் நல்லெண்ணத்தினாலும் மற்றவர்களை வெல்லும் திறமையும் புகழும் ஏற்பட்டுவிடும். சொந்த மனைவி மக்களைப் போல மற்றவர்களையும் வித்தியாசமின்றி நேசிக்கும் இவர்களுக்கு கவர்ச்சியான தோற்றமும் கம்பீரமும் அமைந்திருக்கும். காதல் விவகாரங்களில் பெரும்பாலும் இவர்களுக்கு தொல்லையே உண்டாகும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.